என் அன்புள்ள தேவ ஜனங்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் மீண்டும் ஒரு முறை வெளிச்சத்தின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களிலே கர்த்தருடைய சமூகம், தேவ சமூகம் அவர்களுக்கு முன்பாக கடந்து போய் அவர்களை வழி நடத்தியது என்ற தலைப்பின் மூலமாக பல காரியங்களை நாம் தியானித்தோம். இந்த நாட்களிலும் தேவ சமூகம் நமக்கு என்ன செய்கிறது என்று பார்த்தோமானால், தேவ சமூகம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி போடுகிறது. இரண்டாவதாக, நம்ம கடக்க வேண்டிய பிரயாணத்தில் தடை இல்லாமல் முன்னேறி செல்வதற்கு அந்த தேவ சமூகம் நமக்கு உதவி செய்கிறது. இந்த காரியத்தையெல்லாம் இந்த நாட்களில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். மீகாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். ஆமேன், ஹல்லேலூயா. ராஜா முன்பதாக கடந்து போவாராம். யாருக்கு முன்பாக? ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிறார். அவளை எவ்வளோ ஒரு அத்தாரிட்டியோட இந்த வசனம் இருக்குது பாருங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறாராம். வேதத்திலே யோசுவாவின் புத்தகத்திலே 3வது அதிகாரம் 10-11 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காரியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக, இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிற மோசேக்கு அடுத்ததாக எழும்பின ஒரு தலைவன். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, மோசேயின் தலைமையில் அந்த ஜனங்களை விடுதலையாக்கி அவர்களை வனாந்திர பாதையில் வழிநடத்தி வரும் பொழுது அவர்களுக்கு ஒரு தடை வருகிறது. செங்கடல் என்ற மிகப்பெரிய ஒரு சவால் வருகிறது. அந்த செங்கடலை பிளந்த ஆண்டவர் அவர்களை நடத்தி கொண்டு வருகிறார். அதற்கு பின்பதாக இன்னும் ஒரு சவால் வருகிறது. யோர்தான் நதி அப்படின்ற ஒரு சவால் அவர்களுக்கு வருகிறது. அந்த யோர்தானுடைய அந்த சவாலை அந்த தலைவருக்கு யாருன்னா யோசுவா, அவர்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, மோசேக்கு பின்பாக எழும்பின அடுத்த ஒரு லீடர். ஆண்டவர் அந்த யோசுவா அபிஷேகம் பண்ணி சொன்னார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த கானானுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கிற அந்த பொறுப்பு இந்த யோசுவாவுக்கு ஆண்டவர் வைத்திருந்தார். அந்த இடத்துல கடந்து வருகிற அந்த பாதையில் மிகப்பெரிய ஒரு தடை வருகிறது. யோர்தான் என்கின்ற ஒரு தடை வருது. அதற்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாவது அந்த யோர்தானை கடக்க வேண்டும். அதற்கு பிறகு எரிகோவை அவர்கள் கடக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் கானானுக்குள் பிரவேசித்து அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்க முடியும். அப்பொழுதானால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த யோர்தான் ஒரு சவாலாக இருக்கிறதா. ஏன்னா அந்த வசனத்தை பார்த்துருப்பீங்களானால், அந்த நாட்களிலே அந்த யோர்தான் வந்து கரை புரண்டு ஓடுகிற ஒரு சீசன். நம்ம ஊர்லலாம் சீசனில் நிறைய பேர் வெக்கேஷன் போவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? அந்த டைமில் தான் அந்த சம்மர் டைம்லலாம் நிறைய பேர் ஊட்டிக்கு போவாங்க, கொடைக்கானல் போவாங்க, குற்றாலத்துக்கு போவாங்க. போனால் அந்த இடம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி குடும்பமாக போகிற ஜனங்களை நம்ம பார்த்துருக்குறோம். அதே போல் தான் அந்த நாட்களில் யோர்தான் பார்த்திங்கன்னா கரை புரண்டு அப்படியே அடித்து தள்ளிட்டு ஓடுற மாதிரி ஒரு சீசனில் போய் இஸ்ரவேல் ஜனங்க அங்கே நிற்கிறாங்க. அவங்களுக்கு அதை பார்த்த உடனே திகைச்சு போயிடுறாங்க. ஐயோ, இப்படி கரை புரண்டு வருது, நாங்கள் அந்த கரைக்கு அக்கறைக்கு நாங்கள் போகணுமே, இதை எப்படி நாங்கள் கடக்க முடியும் அப்படின்ற ஒரு சவால் அவர்களுக்கு அந்த இடத்துல வருது. திகைச்சு போய் அப்படியே நிற்கிறாங்க. நாங்கள் எப்படி போகிறது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல திகைத்து போய் அந்த இஸ்ரவேல் ஜனங்க நின்ற அந்த சமயத்தில் 11வது வசனத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, இதோ சர்வபூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டி மகிமையின் பிரசன்னத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டி தேவ சமூகத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அவர்களே அந்த உடன்படிக்கை பெட்டி அதற்கு பின்பதாக வழி நடத்தி சென்றதாக இருந்தது. அந்த மகிமையின் பிரசன்னம், தேவனுடைய வல்லமை இறங்குகிற அந்த உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு முன்பாக கடந்து போகணுமா? அது எப்படி கடந்து போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 13வது வசனத்தில் நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின்
பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால் யோர்தானில் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும்போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் என்ன பண்ணாங்களாம்? மிகுந்த கனத்தோடு இந்த உடன்படிக்கை பெட்டியை தோள்கள் மேலே வச்சுக்கிட்டாங்களாம். யோசுவா சொல்கிறாரு, இந்த தண்ணீரற்ற அந்த உலர்ந்து அந்த யோர்தான் நதியில் நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, ஆசாரியர்கள் முதல்ல இறங்குங்க அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது இந்த ஆசாரியர்கள் என்ன பண்ணுறாங்களா, தோள் மேலே இந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு நேராக யோர்தான் கரையில் காலை வைக்கிறாங்க. வச்ச உடனே வசனம் ரொம்ப அழகாக இருக்குது. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே, அப்படின்னா அந்த ஆசாரியர்களுடைய கால் தண்ணியில் போய் பட்ட உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, மேலே இருந்து ஓடி வருகிற அந்த தண்ணீர் அப்படியே நின்று ஒரு குவியலாக ரெண்டு பக்கம் அப்படியே நின்றுடுச்சான். அது உப்பு கடை ஒரு மதில் போல் அப்படியே நின்றுடுச்சான். முதல்ல இந்த இதே இஸ்ரவேல் ஜனங்க செங்கடல் ரெண்டு பக்கம் ரெண்டாக பிளந்து வழிவிட்டப்பையோ அப்படியே தண்ணீர் மதில் போல் நின்னதை பார்த்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா யோர்தான் சவாலாக வரும்பொழுது கரை புரண்டு ஓடுகிற அவ்வளோ ஃபோர்ஸாக வர தண்ணீர் திடீர்னு அப்படியே ஒரு மதில் போல் நிற்கிறத இந்த இஸ்ரவேல் ஜனங்க பார்க்குறாங்க. ஏன் அன்புக்குரியவர்களே, நீங்களும் இந்த யோசுவாவை நடத்தி கொண்டு வருகிறது போல பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களிலே உங்களை நடத்தி கொண்டு அழகாய் வருகிறார். அந்த வசனத்தில் ரொம்ப அழகாக இருக்கிறது. இந்த 10வது வசனத்தில் ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்பதை நீங்கள் அதாவது என்பதையும் அவர் கானானியரையும் ஏத்திரையும் ஏவிரையும் பெரிசியரையும் கிர்காரியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்திவிடார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக. அப்போ இவ்வளோ ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் துரத்தி அடிச்சிட்டாராம். அதுக்கு தான் யோசுவா சொல்கிறார், ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, அன்பு தேவனுடைய ஜனங்களே, ஒரு ஜீவனுள்ள தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் கல்லோ மண்ணோ இல்லை, அவர் பேசுகிற தேவன், உங்களோட இடைப்பட்டு பேசுகிற தேவன். உங்கள் பிரச்சனைகளுக்கு நடுவில் மத்தியில் நீங்கள் கடக்க முடியாத பிரச்சனையில் உங்களிடத்தில் வந்து பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். வேதத்தின் மூலமாக பேசுவார், சொப்பனத்தின் மூலமாக பேசுவார், வார்த்தையின் மூலமாக வெளிப்படுவார். அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு சொல்கிறார் ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். உங்கள் நடுவிலே தான் ஆண்டவர் இருக்கிறார். அன்றைக்கு இத்தனை ஜாதிகளை ஆண்டவர் துரத்தி விட்டு என்ன பண்ணாராம், இஸ்ரவேல் ஜனங்களை அந்த யோர்தானை கடக்க ஆசாரியர்களை என்ன பண்ணாராம், தண்ணீரில் கால் பட வச்சாராம். பட்ட உடனே குவியாலாம் நின்னது போல உங்களுக்காகவும் ஆண்டவர் இந்த நாட்களில் என்ன பண்ணுவாராம், நீங்கள் கடக்க வேண்டிய பிரச்சனையில் ராஜா உங்களுக்கு முன்பாக கடந்து போவாராம். அவர்கள் தேவன் என்ன பண்ணாராம், முன்னாடி கடந்து போவாருன்னு தானே நம்ம மீகாவில் அந்த வசனத்தை வாசித்தோம். உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் ஒரு எல்லைக்குள்ளே போகணும், ஒரு தீர்மானம் எடுத்து கர்த்தருக்காக இந்த வருஷம் நாங்கள் இதை செய்யணும், நாங்கள் இந்த காரியங்களை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பல தீர்மானங்களை எடுத்திருப்பீங்க. உங்களுக்கு முன்பதாக முதலாவது செங்கடல் வந்திருக்கும், இரண்டாவது இப்போ யோர்தான் வந்திருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் எக்காலத்தை ஊதிட்ட உடன்படிக்கை பெட்டி என்பது தேவ சமூகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது, அவருடைய பரிசுத்த வல்லமைக்கு அவருடைய பரிசுத்த பிரசன்னத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டியாக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோட கூட இருக்கிறார். அதை தான் யோசுவா சொல்கிறார், ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். அந்த தேவனை நீங்கள் விசுவாசத்தோடு பிடித்து கொண்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் பிரச்சனைகளுக்கு மத்தியில் நீங்கள் ஜெபித்து கடந்து போகிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து என்ன பண்ணாங்களா, ஆசாரியர்கள் அந்த காலூன்றி நீங்கள் நிற்கிறாங்களா, இஸ்ரவேல் வந்து ஜனங்கள் வட்டாந்தரையில் நடப்பது போல் அந்த யோர்தானை கடந்து போனாங்களா. எவ்வளோ ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலையில் தேவன் அற்புதத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செய்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மட்டும்தான் செய்வாரா? இன்றைக்கு நம்மளும் நம்ம ஆராதிக்கிற தேவன்
நமக்காகவும் இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலையில் நமக்காக யோர்தானை கூட கர்த்தர் பிழைப்பார். பிரச்சனைகளின் உச்சியில் இருந்தால் அதை கூட பிளந்து நமக்கு அதை கடந்து போகிற வழியை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக வேற ஒரு பிரச்சனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடைக்கப்பட்ட மாதிரி வந்துச்சா. அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசுவாவின் புத்தகம் 6வது அதிகாரம் 1 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. இங்கே பாருங்கள், அந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்துதான். அப்போது யோர்தானை கடந்துட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு எரிகோ வருது. எரிகோ வந்ததுக்கப்புறம் பாலும் தேன் ஓடுகிற கானானுக்குள்ளே இவங்க போகணும். ஆனால் அந்த கானானுக்குள்ளே இவங்க போகக்கூடாத அளவுக்கு எரிகோ அப்படியே பெரிய ஒரு கோட்டை நிற்கிதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த ஜனங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும். நம்மளும் லைஃப்பில் போராடி 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 பிரச்சனைகளை பார்த்து நம்ம ஜெயம் எடுத்துக்கிட்டே தான் இருப்போம். ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார், வெற்றி சிறக்க பண்ணிகிட்டே வர்றார். ஒரு இடத்துலையும் நம்மளை ஜெயம் பண்ணுறவங்களா நம்மளை மாற்றிட்டே தான் வருவோம். நம்ம வெற்றி பெற்றவங்களா மாறுவோம். இதுக்கப்புறம் போய் நம்ம நிம்மதியாக அவ்வளோதான் செட்டில் ஆகிடலான்னு நினைப்போம். ஆனால் அதுக்கு பிறகு அங்கே ஒரு பிரச்சனை நிற்கும். ஐயோ ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, இப்போ தான் இவ்வளோ விஷயத்த நாங்கள் கடந்து வந்தோம், திரும்ப இன்னொரு பிரச்சனை எங்களுக்கு நிற்குதுன்னு சோர்ந்து போயிடுவோம். நிறைய பேர், நான் பல வேலைகளில் இந்த மாதிரி சோர்ந்து போன நாட்கள் உண்டு. அதுக்கப்புறம் எழும்ப முடியாமல் எத்தனையோ நாள் நான் இருந்தது உண்டு. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் என்னை பலப்படுத்தி என்னை என்ன பண்ணியிருக்கிறார், அந்த பிரச்சனைகளை திரும்ப எப்படி கடந்து போகணுன்ற எனக்கு ஒரு வழியை ஆண்டவர் உண்டு பண்ணினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அதே போல தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடுத்து யோர்தானுக்கு பிறகு எரிகோ பெரிய ஒரு சவாலாக நிற்குது. அந்த இடத்துல அந்த வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோசுவாவின் புத்தகம் 6வது அதிகாரம் 10-11 வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோசுவாவின் புத்தகம் 6வது அதிகாரம் 10-11 வசனங்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். 11. அப்படியே கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வர பண்ணினான். அவர்கள் திரும்ப பாளையத்திலே பாளையத்தில் தங்கினார்கள். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். இந்த வசனங்களை நம்ம பார்த்துறோம். யோசுவா ஜனங்களுக்கு கட்டளை சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் வாயினால் ஒரு வார்த்தையை நீங்கள் பேசாதீங்க. உங்களுக்கு முன்னாடி எரிகோ நிற்குதா, நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு நாளும் எல்லாரும் மொத்தமாக சேர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு முறை இந்த எரிகோ கோட்டையை நீங்கள் சுற்றி நீங்கள் ஜோம் பண்ணிவிட்டு துதிச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணுங்கள், அழகாக போய் வீட்டில் பாளையத்தில் போய் இருந்துருங்க. இந்த மாதிரி 7 நாள் செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசுவா சொல்கிறாரு. ஜனங்களெல்லாம் கேட்டு என்ன பண்ணாங்க, அவர் சொன்னபடியே அந்த வார்த்தையின்படியாகவே இந்த ஜனங்களெல்லாம் போய் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு நாளாக போய் காலையில் எழுந்திருச்சு இவங்க எரிகோவை சுற்றி துதிச்சிட்டு வீட்டில் படுத்துடுறதான். அப்போது இவங்க துதிச்சிட்டு வந்தவங்க 7வது நாள் வருது. யோசுவா சொல்கிறாரு, அந்த 7 நாள் வரைக்கும் ஒன்றும் பேசாதீங்க. உங்களுக்கும் ஆண்டவர் பல நேரத்தில் உங்கள் எதிரிகள்கிட்ட இந்த மாதிரி சூழ்நிலைகிட்ட போய் நீங்கள் போராடிட்டு நிற்க முடியாது, பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. அவங்க நமக்கு பிரச்சனை கொடுக்கணுன்றதுக்காகவே தான் நிற்பாங்க, தடையாகவே நிற்பாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, பிசாசானவன் 2 பக்கம் கொம்பை வச்சுட்டு அப்படியே வேஷம் போட்டுட்டு டிவியில் காட்டுற மாதிரி கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டுலாம் வரமாட்டான். நல்லா டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு மனுஷர் ரூபத்தில் தான் நிற்பான். நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும், ஓகே இது நம்மளை தடைப்படுத்த வருதுன்னு. நீங்கள் வளராதவங்களாக இருந்தீங்கன்னா போய் நீங்கள் மாட்டிட்டு தான் என்ன பண்ணுவீங்க, எழும்புறதுக்கு பல நாட்கள் ஆகும். நல்லா கொஞ்சம் ஆவியில் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, ஓகே இது கர்த்தர் சொல்லலை. அப்போ நம்மக்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க சிலர், வாயே திறக்கக்கூடாது. அல்லேலூயா, வாயே திறக்காமல் அது அவராங்க யோசுவா அழகாக அந்த இடத்துல இருப்பாங்க, எரிகோவில் நீங்கள் போய் துதிச்சிட்டு நேராக போய் வீட்டில் போய் என்ன பண்ணுங்கள், உங்கள் பாளையத்தில் போய் தங்கிடுங்க. வார்த்தைகள் யாரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசாதீங்க. பல நேரத்தில் அப்படி தான் வசனம் இருக்குது, பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான் என்று வசனம் இருக்குது இல்லைங்களா. அந்த ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாரு, பேசாதீங்கன்னு. 6 நாள் அதே மாதிரி இருந்தாங்க. 7வது நாள் யோசுவா கட்டளை எடுக்கிறாரு, நீங்கள் போய் 7வது நாள் 7 முறை துதிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க பாருங்கள் அந்த ஜனங்க. ஒரு முறை சுற்றி வரதே அவ்வளோ கிலோமீட்டர் கிட்ட வருமா. அப்படி இருக்கும் பொழுது இவன் 6 நாள் துதிச்சுட்டு ஒரு நாள் போய் அமைதியாக போய் படுத்துடுறாங்க. 7வது நாள் 7 முறை துதிக்கும் பொழுது
என்ன ஆயிடுச்சு, ஆர்ப்பரிங்கள்னு யோசுவா சொல்லும் பொழுது அந்த எரிகோவின் அலங்கம் வந்து பார்த்திங்கன்னா படப்படன்னு இடிஞ்சு விழுந்துதான். அப்போ உள்ள என்ன நடந்திருக்கு, ஒரு பூமி அதிர்ச்சி, ஒரு எர்த்குவேக்கை தேவன் அந்த இடத்துல உண்டாக்கியிருக்கிறார். உங்கள் பிரச்சனைகளுக்கு மத்தியிலோ நீங்கள் என்ன செய்யணும், சவால்கள் வரும்பொழுது அமைதியாக இருந்து தேவனை நோக்கி துதிச்சிட்டே இருக்கணும். துதிக்கிறவங்க ஒரு நாளும் தோற்று போகவே மாட்டாங்க. இதற்கு இந்த யோசுவா புத்தகம் ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது. துதிக்க மட்டும்தான் செஞ்சார், ஆர்ப்பரிக்க சொன்னார், அவ்வளோதான். ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த இடத்துல அவர் அற்புதத்தை வெளிப்படுத்தினார். அவர் என்ன பண்ணார், கட்டளை கொடுத்தாரு. அந்த எரிகோ மதில் என்ன பண்ணிச்சா, எர்த்குவேக் வந்து படபடன்னு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நிற்க முடியாமல் தடையாக இருந்த அந்த எரிகோ அப்படியே இடிந்து அலங்க விழுந்து நொறுங்கிச்சான். இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க, அடுத்து கானானுக்குள்ளே போக எரிகோ மேலே ஏறி கடந்து அந்த வழி அடைக்கப்பட்ட அழியை உடைச்சிட்டு உள்ளே போனாங்களா? நீங்களோ இந்த நாட்களில் உங்களுக்கு விரோதமாக எந்த வழிகள்லாம் அடைக்கப்பட்டிருக்கு, பொருளாதாரன்ற மிகப்பெரிய தடை உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கிறதா, வேலை இல்லை அப்படின்ற மிகப்பெரிய ஒரு தடை பல நாள் உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கிறதா, இல்லை குழந்தை இல்லை, எங்களால் முடியல, பல சிக்கல்களில் போய் நாங்கள் மாட்டிகிட்டு இருக்கிறோம், பலவீனத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்கோம், எங்களை பலப்படுத்த யாரும் இல்லை, எங்களை கடந்து போக வழி இல்லை, இத்தனை வருஷம் எங்களால் போராட்டம் அப்படின்றீங்களா? ஒன்று சொல்கிறேன், நான் என்னுடைய வாழ்க்கையில் இதை அனுபவித்தவன். எப்போவுமே துதிகளை செலுத்திக்கிட்டே இருப்பேன் ஆண்டவர்கிட்ட. ஒவ்வொரு நாள் 1000 ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவேன். மற்றவர்களுக்கு பார்க்கும் பொழுது அது பைத்தியம் போல தெரியும். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக நான் அதை வந்து செலுத்துறதில்லை. ஆனால் நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனுக்கு நான் அதை செலுத்திடுவேன். ஆனால் துதிச்சு நான் வரும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு ஆண்டவர் வெற்றி சிறந்தவராக எனக்கு முன்பாக கடந்து போனார். நான் ஜெயம் பெற்றவளாக எழும்பினேன். அதே போல் நான் என்னோட இருக்கிற சகோதரிகளுக்கோ சகோதரர்களுக்கோ ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்கிற ஒரே ஒரு ரெமெடி என்னென்னா, அதாவது சோதனையை தப்பித்து கொள்ளும்படியான போக்கே தேவன் உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒரு சோதனை வருது, ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த சோதனைக்கு மத்தியில் கர்த்தர் ஒரு பாதையை உங்களுக்கு வைத்திருப்பார். ஒரே ஒரு பெரிய ஆயுதம் என்னென்னா, துதி என்கின்ற ஒரு பெரிய ஆயுதத்தை இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் செய்துக்கிட்டே இருங்க. அது வந்து மற்றவங்களுக்கு பைத்தியகாரத்தனமாக தோணும், என்ன வந்து ஜெபிக்கிற நேரத்தில் துதின்றாங்களே, எனக்கு கிடையாது. அதுதான் மிகப்பெரிய சத்துருடைய கோட்டையை வீழ்த்துகிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம். நீங்கள் துதிக்கும் போது அலங்கம், உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன அலங்கம் இருக்கோ எல்லாம் இடிந்து விழுகிறதை உங்கள் கண்களால் நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் சின்ன கண்களால் ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. பாதையே இல்லாத இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதையை உண்டு பண்ணது தேவனுடைய சமூகம். வழியே இல்லை, அடைக்கப்பட்டிருந்த அந்த எரிகோவில் துதியின் மூலமாக ஆண்டவர் இடிந்து விழ வைத்தது அந்த தேவக சமூகம். ஹல்லேலூயா. உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் இயேசுவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல ஆண்டவரே, வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணும் பொழுது யோர்தான் அவர்களுக்கு தடையாக வந்து நின்றது ஆண்டவரே. நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம், ஆசாரியர்களில் உள்ளங்கால் பட்ட மாத்திரத்திலே யோர்தான் புரண்டு, கரை புரண்டு போய் ஒரு குவியலாக நின்றது, மதிலை போல நின்றது என்று நாங்கள் பார்க்கிறோமே. உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமான என்ன யோர்தான் போன்ற பிரச்சனைகள் வந்து நின்றாலோ ஆண்டவரே, அது தடைப்படுத்த முடியாது இயேசுவின் நாமத்தினால. அது என்ன கரை புரண்டு ஓடுகிற எவ்வளோ ஃபோர்ஸாக வந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய சமூகம் உங்களை பிள்ளைகளை வழி நடத்தி கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். அவர்களுடைய ராஜா அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார் என்று நாங்கள் வேதத்தில் வாசித்தோமே. அப்பா, இயேசு மகாராஜாவை எங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து போகிறவராய் இருக்கிறீர். எல்லா தடைகளையும் உடைத்து போடுகிறவராய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அது மாத்திரமில்லை, எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது என்று நாங்கள் வாசிக்கிறோமே. உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக என்னென்ன ஆசீர்வாத பிளான் எல்லாம் நீங்கள் வச்சிருப்பீங்களோ அந்த பிளானுக்கு விரோதமாக மிகப்பெரிய ஒரு தடை அடைக்கப்பட்டிருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால, ஓ ஹல்லேலூயா, இந்த பிள்ளைகளுக்கு விரோதமான எல்லா தடைகள், எரிகோ போல இருக்கிற தடைகள் இடிந்து விழுவதாக என்று ஆண்டவரே நாங்கள் கட்டளையிடுகிறோம். துதிக்கும் பொழுது எப்படி அலங்கம் இடிந்து விழுந்ததோ அதே போல இந்த செய்தியின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மூலமாக யார் யாரெல்லாம் துதிக்க ஆரம்பிக்கிறார்களோ, துதி செய்ய தொடங்குகிறாங்களோ, இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற
எல்லா அலங்கங்கள் இடிந்து விழுவதாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து அடுத்த படிக்கு நேராக, அடுத்த பிரமாணத்துக்கு நேராக ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரை யோர்தானை கடக்கவோ எரிகோவை கடக்கவோ கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் அப்பா உங்கள் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்து சாட்சியாய் மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல அருமை பிதாவே, ஆமேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எதிராக யோர்தான் வரலாம், எரிகோ வரலாம், என்ன வந்தாலும் நமக்கு முன்பாக ராஜா கடந்து போகிறார். அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக கடந்து போகும். விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க, துதிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.